நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சார் கரெக்டா பாரு. அது ஜூம் பண்ணியா? நல்லா பாரு. இந்த கார் தானே? அதே கார் தான் சார். ஏன்பா இந்த காருக்குள்ள அந்த பையன் இருக்கான பாரு. சொல்லுங்க மேடம், நீங்க சொன்ன காரு திருவள்ளுவர் நகர் சிக்னல் பக்கத்துல போயிட்டு இருக்கு மேடம். திருவள்ளுவர் சிக்னல்லையா? ஆமா மேடம். உள்ள பையனும் இருக்கான். அப்படியா? நாங்களும் உங்க பக்கத்துல தான் இருக்கோம். உடனே வரும். நீங்க டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே அவங்கள அங்க வர சொல்லுங்க. ஓகே மேடம். என்னாச்சுங்க மேடம்? திருவள்ளுவர் சிக்னல்ல தான் கார் நிக்குதாமா. பையன் கார்ல தான் இருக்கானா? மேடம், அது என் பையன் தான் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க மேடம். இருக்கலாம் ராமசுபு, முதல்ல நம்ம போய் பார்க்கலாம். சரிங்க மேடம். பயப்படாதீங்க ராமசுபு. திருவள்ளுவர் சிக்னலுக்கு வேகமா போங்க சேகர். ஓகே மேடம். அமைதியாருன்னு சொல்றேன்ல. அமைதியாரா? டேய் அவனை கத்த விடாம பாப்பா. டேய் சொன்னா போடுறேன் உங்களுக்கு. அமைதியாரா? சும்மா வா. ஏய் அவனை இறக்கி விடு. பாதி இறக்கி விடுடா. சார் வாத்தி சார். பாதி இறக்குடா. சார் பாதி என்ன பண்ற? அந்த பையனை விடுங்க சார். ஏய் சார் தள்ளுடா. விடுங்க சார். ஏய் வாத்தி சார். பாதி விடுறாங்க. யோ வாதி பைத்தியமா நீ? டேய். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இவன் இங்க இருந்தா பிரச்சனை தான். ஓட்டம் பாத்துக்கலாம். டேய் 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 இவன் போனா தானே பிரச்சனையாகும். அதெல்லாம் ஆகாது. உளராத. இவனை கொன்னு போட்டு கிளம்புவோம். ஏய் சத்தம் போடாம அமைதியாரா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. முட்டாள்தனமா பேசுறது நானா நீயா? இந்த பையனை இவ்வளவு நேரம் வச்சு சுத்திட்டு இப்ப காரியமும் நடக்காம இவனை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்க போறியா? பிரச்சனை நமக்கும் சுந்தரிக்கும் தான். இது அவ குழந்தை கிடையாது, வேற ஒருத்தனோட குழந்தை. இந்த பையனை வச்சு நான் என் புள்ளைய கொண்டு வரணும்னு போறேன். நடக்கல. அதுக்காக இவனை போடுறதெல்லாம் தப்பா இருக்கும். சொல்றத கேளு, இவனை அமிச்சிடலாம். வாதி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஏய் விடுறா அவனை. வாத்தி சொல்றத கேளு. ஏய் வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கடா. ஏய் விட்டு தொலைங்கடா. ஏய் விடுறா. டேய் வாங்க. சை போ போ. ராகுல், ராகுல், அப்பா வந்துட்டேன். ஐயோ அப்பா வந்துட்டேன். அழக்கூடாதுன்னா தைரியமா அழாதப்பா. அப்பா யாருப்பா அவங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணாக அவனுக்கு கிடக்குறாங்க. அதெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அப்பா வந்துட்டல. உனக்கு ஒண்ணும் இல்லடாமா, நீ பயப்படாத. அவங்க எங்க? என்ன இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க? எனக்கு தெரியல. இந்த பக்கமா தான் போனாங்க. சரி சரி, இங்க பாரு, அழக்கூடாது. இப்பதான் உன் அப்பா உன் கூட இருக்காருல்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரியா?
சேகர் தண்ணி போட்டில் எடுத்துட்டு வாங்க. அழாத அழாத சரியா? எதுக்கு அழற? இங்க பாரு, அவங்க போயிட்டாங்க. பயப்படாத கண்ணா, ஒண்ணும் ஆகாது. இந்தாங்க இனி உனக்கு ஒண்ணும் ஆகாது சரியா? இந்தாங்க. நானும் அப்பாவும் அவங்கள பாத்துப்போம். இந்தா தண்ணி குடி. அழாத அழாத அழாத. போதுமா? இந்தாங்க சேகர். நீ அவங்க கூட இருக்கும்போது அவங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? நீ ஏதாவது கவனிச்சியா? சொல்லுப்பா, அவங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? உள்ள 4 அங்கிள் இருந்தாங்க. இல்ல, அப்புறம் ஒரு அங்கிள் வந்தாங்க. மொத்தம் 5 அங்கிள். அதுல ஒரு அங்கிள் என்ன கொல்ல போறேன்னு சொன்னாரு. அதுல இன்னொரு அங்கிள் இருந்தாரு. இல்ல வேண்டாம் வேண்டாம், நமக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்ல, இவனை விட்டுலான்னு சொன்னாரு. என்ன பேரு சொன்னாங்க? ஒரு பேர் சொன்னாங்க. என்ன பேரு சொன்னாங்க? சுந்தரின்னு சொன்னாங்க. சுந்தரிக்கும் நமக்கு தான் பிரச்சனை. இது சுந்தரி குழந்தை இல்ல, இது யாரோட பிள்ளையோ, இவனை விட்டுலான்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா ஒரு அங்கிள் என்னை கொல்லணும்னு சொன்னாரு. இன்னொரு அங்கிள் என்னை கொல்ல வேணாம்னு சொன்னாரு. சரிப்பா அழாத. அப்புறம் என்ன சொன்னாங்க? என்னை கொல்ல வேணாம்னு சொன்ன அங்கிள் என்னை இறக்கி விட்டுட்டு போன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாம் கார்த்திக் தான் மேடம் பண்ணிருப்பான். அவன் தான் பண்ணிருப்பான். சரி ராமசுபு, நீங்க தைரியமா இருங்க. பையன் தான் கிடைச்சிட்டான்ல. அவன் கூட ராஜப்பாவும் அவனோட ஆட்களும் தான் இருக்காங்க மேடம். இவன் சொல்ற அந்த 5 பேரும் அவங்க தான் மேடம். கார்த்திகேயன் பையனை காட்டும் போது கூட அந்த வண்டிக்குள்ள ராஜப்பாவும் அவன் ஆளுங்களா இருந்தாங்க மேடம். இப்ப தப்பிச்சிட்டாங்களே. அவனுக்கு இருக்கிற இடம் எனக்கு தெரியும் மேடம். வாங்க, நான் காட்டுறேன். அப்ப வாங்க, வண்டி எடுங்க சேகர். ஓகே மேடம். ஆமா, ஏர் சீக்கிரம் ஏர். இங்க பாருப்பா, எதுக்கும் பயப்படாத. அடக்கூடாது. வண்டி எடுங்க சேகர். சார். ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போய் Okay, sir. லெஃப்ட்ல போங்க. யோ 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 சொல்றதை கேட்க மாட்டியா? நீ படிச்சவன் தானே, உன்னெல்லாம் என்னையா சொல்றது? சென்னையில படிச்சிருக்க, வளர்ந்துருக்க. உன்னெல்லாம் ஒரு அறிவாளின்னு நினைச்சேன். பாக்குறதுக்கு ஆள் டிப்டாப்பா இருந்தா மட்டும் பத்தாது, மூளையே இருக்கணும். நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. பொற்கொடியவே ஒரு நிமிஷத்துல சோழிய முடிச்சவன். அந்த ராமசுப்புலாம் ஒரு ஆளு. அவன் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு உன் புள்ளைய தூக்கணுமா? உன்னால நேர்ல போய் உன் புள்ளைய தூக்க முடியாதா? 6 வயசு புள்ளைய கூட தூக்க உனக்கு வக்கில்லையா?